அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 30 வயதில் செய்ய வேண்டிய 5 நிதி ரகசியங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் மாதம் ஒரு நல்ல சம்பளம் வாங்குறீங்க. ஆனால் மாத கடைசியில் பேங்க் பேலன்ஸ் பார்த்தா பணம் எங்கே போச்சுன்னே தெரியலன்னு யோசிப்பீங்க. நிறையா பேர் நினைக்கிற என்னென்னா பெரிய சம்பளம் வாங்கினா பணக்காரன் ஆகிடான்னு. ஆனால் நிச்சயம் அதை விட உங்கள் சம்பளம் பணம் மட்டுமே உங்களை எப்போதும் நிம்மதியாக வாழ வைக்காது. நீங்கள் 30 வயதை தொடுவதற்கு முன்னால் ஒரு சரியான ஃபைனான்சியல் சிஸ்டத்தை உருவாக்கலைன்னா லைஃப் லாங் பணத்துக்காக கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் 30 வயசுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய 5 முக்கியமான நிதி விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது என்னென்னா எமர்ஜென்சி ஃபண்ட் எனப்படும் அவசர கடன் நிதி. எதிர்பாராத வேலை இழப்பு இல்லாதனாலும் திடீர் செலவுகள் வந்தால் என்ன பண்ணுவீங்க? அதுக்காக தான் குறைஞ்சது 6 மாதத்துக்கான உங்களுடைய குடும்ப செலவு தொகையை நீங்கள் தனியாக சேமித்து வைக்கணும். உதாரணமாக நீங்கள் மாத செலவு 50,000 ரூபாய்னா உங்கள்கிட்ட 3 லட்சம் ரூபா அவசர கடன் நிதியாக இருக்கணும். இந்த தொகையை எஃப்டி அல்லது லிக்விடிட்டி ஃபண்டில் போட்டு வைங்க. இதில் வட்டி எவ்வளோ வருதுன்னு முக்கியம் இல்லை, அவசர தேவைக்கு உடனே கைக்கு கிடைக்கிறதா முக்கியம். ரெண்டாவதாக ஹெல்த் இன்சூரன்ஸ். இரண்டாவதாக ஹெல்த் இன்சூரன்ஸ். நிறையா பேர் செய்கிற தப்பு என்னென்னா அவங்க வேலை செய்கிற கம்பெனியில் கொடுக்குற இன்சூரன்ஸ் மட்டுமே நம்பி இருக்கிறது. அப்படி இருக்காதீங்க. உங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க. குறைஞ்சபட்சம் 5 முதல் 10 லட்சம் ரூபாய்க்காவது உங்கள் முழு குடும்பத்தையும் கவர் செய்கிற மாதிரி ஒரு பாலிசி எடுங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மருத்துவ செலவுக்கு ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் பில் வந்தால் கூட நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த மொத்த சேமிப்பையும் காணாமல் போயிடும். மூணாவதாக ஒரு ஆயுள் காப்பீடு, ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் உங்கள் குடும்பத்தில் உங்களை நம்பி ஆட்கள் இருக்காங்களா, உதாரணமாக மனைவி, குழந்தைங்க, வயதான பெற்றோர், அப்போ நீங்கள் கண்டிப்பாக டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும். இதை எந்த முதலீட்டு திட்டமும் கிடையாது. இது முழுக்க ஒரு பியூர் ப்ரொடெக்ஷன். இதனால் கம்மி பிரீமியத்தை அதிக காப்பீடு தொகை கிடைக்கும். உங்களுக்கு ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் உங்கள் குடும்பத்தோட நிதி தேவையை இது பார்த்துக்கும். நாலாவதாக ஓய்வூதிய நிதி, அதாவது ரிட்டைர்மெண்ட் ஃபண்ட். ரிட்டைர்மெண்ட் ஃபண்டுன்றது இப்போ தான் வயசு 25 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அது கூட ரிட்டைர்மெண்ட்டை பற்றி ஏன் யோசனைன்னு சொல்லி நினைக்காதீங்க. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முதலீடு செய்ய தொடங்கினீங்களோ அவ்வளோ சீக்கிரம் பிற்காலத்தை ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஒன்றுமே புரியலைன்னா மாதம் வெறும் 5,000 ரூபாய்க்கு ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வருஷமும் அந்த முதலீட்டு தொகையை 7% அதிகப்படுத்துங்க. 12% வட்டி விகிதத்தை கணக்கிட்டால் கூட 30 வருஷத்துக்கு உங்கள் கிட்டத்தட்ட 3.2 கோடி ரூபா இருக்கும். இப்போ இங்கே நீங்கள் போடுற பணத்தை விட நேரம் தான் ரொம்ப முக்கியம். அஞ்சாவதாக மல்டிபிள் இன்கம் சோர்ஸ். கடைசி வரைக்கும் மிக முக்கியமான 5வது விஷயம் என்னென்னா மல்டிபிள் இன்கம் சோர்ஸ். ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் நம்பியிருக்க மிகப்பெரிய ஆபத்து. உங்கள் வேலைக்கு தேவையான திறமைகளை வளர்த்துக்கோங்க. ஃப்ரீலான்சிங், சைடு ஹஸ்டல், பிஸ்னஸ் அல்லது வாடகை வருமானம் உங்களோட வருமான ஆதாரங்களை பெருக்குங்க. இதுதான் 45 வயசுக்குள்ள உங்களை நிதி ரீதியாக சுதந்திரமாக வைக்கும். இந்த 5 விஷயத்தை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டமே வராது. இந்த சிஸ்டத்தை எப்படி சரியாக ரன் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட நிதி சுதந்திரத்துக்காக இந்த வீடியோ இப்போதே சேவ் பண்ணி மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.